ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக நமக்கு வரக்கூடிய இளம் நரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த காப்பர், ஜிங்க்கு, கால்சியம், இரும்பு, விட்டமின் B12, அதே மாதிரி விட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மீனில் இருக்குது, நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குது, ஆட்டு இறைச்சியில் இருக்குது. இதில் இருந்தெல்லாம் நமக்கு இந்த தேவையான சத்து வந்து கிடச்சிரும். இதுவே சைவம்னு எடுத்துக்கிட்டோன்னா சைவ புரதமான கொண்டைக்கடலையில நமக்கு தேவையான இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிறுதானிய வகைகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி, கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகள், சாமை, திணை, குதிரைவாலி, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு மேஜராக கிடச்சிரும். அதுவுமே நமக்கு இளம் நரை வந்து சரியாகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய பழங்கள், நிறைய கீரை வகைகள், முடி நரைக்கக்கூடியவங்க ரெகுலராக டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்டோனாலே கண்டிப்பாக படிப்படியாக முடி நரைத்தல் அப்படிங்கிறது வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நட்ஸில் வந்து பாதாம், வால்நட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுமே பார்த்திங்கன்னா முடியோடைய ஆரோக்கியமான நிறத்திற்கும் வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்குது.